ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமா டாக்ஸ் ஃபார் எவர். இன்னைக்கு நம்ம வந்து சிம்பிள் டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். பார்ட் 18. ஆல்ரெடி நிறைய சென்டென்சஸ் பார்த்துருக்கோம். இன்னைக்கு சிம்பிள் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அதை செய்வதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை யோசி. இப்போ வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்ய போகிறோம் அப்படின்னா, எதுலையாவது புதுசாக ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க பெரியவங்க? ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா யோசிச்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்க்கலாம். திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டூ இட். 2 தடவை யோசி நீ ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அப்படிங்கிறதுக்கு திங்க் ட்வைஸ் பிஃபோர் யூ டூ இட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீங்கள் வருவீர்கள் என்று நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை. சில நேரம் நம்ம எதிர்பார்த்துருக்க மாட்டோம், திடீர்னு யாராவது வந்துடுவாங்கல்ல. அப்போ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I didn't expect you to come at all. நான் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அப்படிங்கிறதுக்காக தான் come at all அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் வருவீர்கள் அப்படிங்கிறது I didn't expect, நான் எதிர்பார்க்கலை அப்படிங்கிறதுக்கு I didn't expect you to come at all. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ரொம்ப நேரம் ஏதாவது ஒருத்தவங்க கிட்ட நம்ம வீட்டிலேயே சொல்லியிருப்போம், அவங்க அதையும் கேட்கல அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிம்போல. அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐ டோன்ட் நோ வாட் மோர் ஐ கேன் சே. எனக்கு தெரியல அப்படிங்கிறது தான் ஐ டோன்ட் நோ. வாட் மோர், இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஐ கேன் சே. ஐ டோன்ட் நோ வாட் மோர் ஐ கேன் சே. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், ஊருக்கு போய் சேர்ந்ததும் எனக்கு கால் பண்ணு. இப்போ வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? ஊருக்கு போனோன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். கால் மீ வென் யூ ரீச் யுவர் ஹோம் டவுன். உன்னோட ஊருக்கு போன உடனே, உன்னோட ஊருக்கு போய் நீ சேர்ந்த உடனே அப்படிங்கிறதுக்கு வென் யூ ரீச் யுவர் ஹோம் டவுன். கால் பண்ணு அப்படிங்கிறது தான் கால் மீ. கால் மீ வென் யூ ரீச் யுவர் ஹோம் டவுன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு அவர்களை யாரென்றே தெரியாது. சில நேரம் நம்ம சொல்லுவோம்ல, அவங்கள எனக்கு யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ டோன்ட் நோ தெம் அட் ஆல். அவர்களை அப்படிங்கிறது தான் தெம்னு யூஸ் பண்ணியிருக்கோம். யாரென்றே அப்படிங்கிறதுக்காக தான் அட் ஆல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ டோன்ட் நோ தெம் அட் ஆல். எனக்கு அவர்களை யாரென்றே தெரியாது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். இப்போ வீட்டில் சொல்லுவாங்கல்ல, நீ என்னென்ன பண்ணுற, என்னென்ன பண்ணிட்டு இருக்கங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஹாவ் பீன் வாட்சிங் எவ்ரிதிங். நான் பார்த்து கொண்டு தான். நம்ம ஆல்ரெடி டென்சஸ் பார்க்கும்போது இது படிச்சிருக்கோம். ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி படிச்சிருக்கோம்ல. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதாவது முன்னாடியே ஆரம்பித்து அவங்க வந்து இன்னும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு, இப்போவும் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹாவ் பீன் வாட்சிங் எவ்ரிதிங். எல்லாவற்றையும் அப்படிங்கிறது தான் எவ்ரிதிங்னு யூஸ் பண்ணுறோம். இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்டில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் அந்த செயல் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி உங்களை வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இப்போவும் வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன், என் மீது சாயாதே. சாயிறதுனா நம்ம ஆல்ரெடி நிறைய இதில் பார்த்துருக்கோம். சாயிறதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? லீன்னு சொல்லுவோம். என் மேலே சாயாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் யூஸ் பண்ணணும். டோன்ட் லீன் ஆன் மீ. என் மீது அப்படிங்கிறதுனால ஆன் மீ அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். டோன்ட் லீன் ஆன் மீ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் என் சகோதரனை விமான நிலையத்தில் வழி அனுப்ப வந்தேன். அதை வந்து எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்க்கலாம். ஐ கேம் டு see my brother off. ஆக்சுவலாக see offனா அது ஒரு ஃப்ரேஸ், அதாவது வழி அனுப்புறது தான் அப்படி சொல்லுவோம் see offனு. அப்போ நான் வந்து என்னோட பிரதர், என்னோட சகோதரனை வழி அனுப்புறதுக்காக வந்தேன். ஐ கேம் டு see my brother off in airport. ஆக்சுவலாக இங்கே in airport அதில் வரணும். விமான நிலையத்தில் நம்ம போட்டிருக்கிறதுனால ஐ கேம் டு see my brother off in airport. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு காலம் ஆகிறது? சில பேரை பார்க்கும்போது நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷில் கேட்குறது? ஹவு லாங் ஹாவ் யூ பீன் மேரீட்? How long have you been married?
உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு காலம் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு, எவ்வளவு நாள் ஆயிருக்குன்னு நம்ம கொலோக்கியலா பேசும்போது எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு கல்யாணம் ஆகி அப்படின்னு கேட்போம். அதான் ஹவு லாங் ஹாவ் யூ பீன் மேரீட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மற்றவர்களை பற்றி தவறாக பேசாதே. ஏதாவது இல்லாததெல்லாம் சொல்லக்கூடாது, மற்றவங்கள பற்றி தவறாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ். டோன்ட் ஸ்பீக்னா பேசாதன்னு அர்த்தம். டோன்ட் ஸ்பீக் இல் ஆஃப் அதர்ஸ்னா மற்றவங்கள பற்றி தப்பாக பேசாத. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்கிறது. இது நம்ம எல்லாருக்கும் எப்போவுமே நம்ம சொல்கிறது தான் இது. ஏதாவது ஒரு எக்ஸாமோ ஏதாவது ஒரு என்ன ஒரு இது வந்தாலும் நமக்கு உடனே பதட்டமாக இருக்கும். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஆம் எ பிட் நர்வஸ். கொஞ்சம் பதட்டமா அப்படிங்கிறதுனால பிட்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஆம் எ பிட் நர்வஸ். பதட்டம்ங்கிறதுக்கு தான் நர்வஸ். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், மற்றவர்களை சார்ந்து இருக்காதே, இல்லைன்னா மற்றவர்களை சார்ந்து வாழாதே, எப்படி வேணால் சொல்லலாம். அடுத்தவங்களையே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்காத அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து இப்போ இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். அடுத்தவங்களையே சார்ந்து இருக்காத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டிபெண்ட் அப்பான் அதர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ப்ரீவியஸ் வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. பார்க்காதவங்க கிளிக் பண்ணி பாருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.